வணக்கம். காலத்தின் குரல். குரல் 1. இல்லந்தோறும் மறைக்கல்வி, தினந்தோறும் புத்தெழுச்சி. பொதுவாக மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார்கள். சாதாரண மக்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் என்ன? இந்த உலகம் தீமையானது என்று பலர் பேசுகின்றனர். இது உண்மையா? இந்த உலகம் தன்னிலே தீமையானது அல்ல, இந்த உலகிற்குள் தீமை நுழைந்துவிட்டது என்று சமயங்கள் கூறுவது சரியா? உலகிற்குள் நுழைந்துவிட்ட தீமைகளை களைவதற்காக தோன்றிய சமயங்கள் தீமைகளை ஒழித்துவிட்டனவா? தீமைகளை முழுமையாக அகற்றுவதற்கு சமயங்கள் காட்டுகின்ற ஆன்மீகம் இன்று பயனுள்ளதாக இருக்கின்றதா? அறிவியல் வளர்ச்சிக்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு உண்டா? இப்படி பல கேள்விகள் மனிதர்களின் உள்ளத்தில் எழுந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றுக்கு விடை கிடைக்குமா என்ற ஏக்கமும் மனிதர்களிடையே உண்டு. இப்படிப்பட்ட ஏக்கத்தோடு மானிட வாழ்க்கை முடிந்துவிட வேண்டுமா? அதற்காகத்தான் கடவுள் இந்த உலகத்தை படைத்தாரா? இவ்வுலக வாழ்க்கை கடவுள் தரும் கொடை என நம்புகிறோம். கிறித்தவ நம்பிக்கை மீது அமைந்த வாழ்வு ஒரு பொறுப்புள்ள அழைப்பாகும். கிறித்தவ நம்பிக்கையாளர்களின் திருக்கூட்டம் திரு அவை என்று அழைக்கப்படுகிறது. தூய ஆவியானவர் திரு அவையை வழி நடத்துகிறார். முன்னேறிச் செல்ல பாதையையும் வெளிச்சமும் தருகிறார். தூண்டுதலும் திடமும் அளித்து புதியவற்றை வெளிப்படுத்துகிறார். நிறை உண்மையை நோக்கி நம்மை வழி நடத்துகிறார். இதனால் திரு அவைக்கு புதிய தெளிவுகள் கிடைக்கின்றன. இதன் விளைவாக விவிலியத்தின் ஆழமான பொருளை அறிந்து அதற்கேற்ப நமது செபங்கள், வழிபாடுகள், வாழ்க்கை முறைகள், கிறித்தவ கடமைகள் முதலியவற்றில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை காண்கிறோம். உதாரணமாக, பிதா, சுதன், இஸ்பிரித்து சாந்து என்பதை தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும், குருவானவர் என்பதை அருள் பணியாளர் என்றும், மேற்றி ராணியார் என்பதை ஆயர் என்றும், பூசையை திருப்பலி கொண்டாட்டம் என்றும் தமிழில் சொல்லுகிறோம். திருப்பலியானது இறைமக்கள் அனைவருடைய பங்கேற்புடன் நடத்தப்படுவதற்கு வசதியாக அருட்பணியாளர்கள் மக்களை பார்த்து திருப்பலி நிறைவேற்றுவது, செய்த பாவங்களுக்கு மட்டுமன்றி கடமையில் செய்ய தவறியவைகளுக்கும் மன்னிப்பு வேண்டுவது போன்ற சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன என்பதை அறிவோம். இம்மாற்றங்களுக்கு அடிப்படையாக அமைவது 1962 முதல் 65 வரை திரு அவையில் நடைபெற்ற 2ஆம் வத்திக்கான் சங்கம் எனப்படும் பொதுச் சங்கமே. இச்சங்கம் திரு அவையின் மனநிலை, சிந்தனை, சொல், செயல் ஆகியவை பற்றி அதிகாரப்பூர்வமான படிப்பினைகளை வெளியிட்டுள்ளது. இவற்றுக்கு ஆணிவேராக இருப்பது கிறித்தவ ஆன்மீகமாகும். இது பற்றிய தெளிவான விளக்கங்கள் சாதாரண பொதுநிலையினரை இன்னும் சென்று அடையவில்லை, முழுமையான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பதும் வருந்தத்தக்கது. 2ஆம் வத்திக்கான் சங்கம் கொண்டு வந்த மறுமலர்ச்சி சிந்தனைகளை மக்களிடம் பரப்பும் கடமை உணர்வோடு இயேசுவின் தோழர்கள் என்ற இந்த குழு துண்டு பிரசுர வெளியீடுகள் வழியாக திரு அவையின் படிப்பினைகளை பரப்ப முயற்சி எடுத்துள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2021 அக்டோபர் 9 தொடங்கி வைத்துள்ள இறைமக்கள் மாமன்றம் 2021-23 இக்குழு எடுத்துள்ள எளிய முயற்சிக்கு மிகப்பெரிய உந்துதலாக அமைந்துள்ளது. திருத்தந்தை இறைமக்கள் மாமன்றத்தின் நோக்கத்தை தெளிவுபடுத்தி கூறும் 3 சொற்கள்: ஒன்றிப்பு கம்யூனியன், பங்கேற்பு பார்ட்டிசிபேஷன் மற்றும் நற்செய்தி பணி மிஷன். இதன் அடிப்படையில் திரு அவையில் யாரிடையே ஒன்றிப்பும் தோழமையும் ஏற்பட வேண்டும், யாரெல்லாம் யாரோடு இணைந்து செல்ல வேண்டும் என்ற கேள்விகள் எழுகிறது. அதேபோல் பங்கேற்பு என்று சொல்லும்போது திரு அவையில் பங்கேற்பவர்கள் வெறும் பார்வையாளர்களாக மட்டும் இருப்பார்களா அல்லது முடிவெடுக்கும் உரிமையை பெறுவார்களா என்ற கேள்விகள் எழுகின்றன. இறைமக்கள் மாமன்ற தயாரிப்பு ஏடு வழங்கும் செய்தியில் 1. இறைமக்கள் தங்களுடைய கருத்துக்களை துணிவோடு எடுத்துரைக்க, 2. அவற்றிற்கு முற்சார்பற்ற மனநிலையோடு செவிமடுக்க, 3. திரு அவைக்கு வெளியே உள்ள மக்களோடு உரையாடல் நடத்த,
4 திரு அவை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட நற்செய்தி அறிவிப்பு பணியில் பல்வேறு நிலைகளில் இறைமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க. 5 தூய ஆவியானவர் நம்மை தூண்டி வழிநடத்துகிறார் என்பதை உணர்ந்து தல திரு அவையில் உள்ள இறைமக்கள் தங்களுடைய அனுபவங்களை வெளிப்படுத்த, குரல் கொடுக்க, அவர்களை தயாரிக்க இந்த மாமன்றம் உதவிட வேண்டும் என்று திருத்தந்தை வலியுறுத்தியுள்ளது நமக்கு நம்பிக்கை அளிக்கின்றது. ஆன்மீகம் என்பதை பலரும் பல்வேறு விதமாக புரிந்திருக்கலாம். அவரவர் பெற்ற மறைக்கல்வி பயிற்சிகள், அனுபவங்கள் இவற்றை பொறுத்து பொருள் கொடுக்கலாம். ஆன்மா என்ற வார்த்தையோடு தொடர்பு படுத்தி ஆன்மாவின் இரட்சிப்பு அல்லது ஆன்மா மோட்சமடையும் நோக்கோடு செய்யும் செயல்கள், தவங்கள், பக்தி முயற்சிகளே ஆன்மீகம் என்று நினைக்கலாம். உலகமும் உடலும் பாவத்துக்கு காரணமாக இருப்பதால் அவற்றை வெறுத்து ஒதுக்கி ஆன்மாவை பற்றி மட்டும் அக்கறை கொள்ளும் வாழ்க்கையே ஆன்மீக வாழ்வு என கருதி மனிதரது உடல் உலகு சார்ந்த காரியங்களை புறந்தள்ள வேண்டும் என நினைத்திருக்கலாம். இது இவ்வுலக வாழ்வையும் கிறித்தவ நம்பிக்கையையும் பிரித்து பார்க்கும் மனநிலையை காட்டவில்லையா? இந்த பிளவுபட்ட மனநிலையை மாற்றி சரியான கிறித்தவ மனநிலைக்கு 2ஆம் வத்திக்கான் சங்கம் வழிகாட்டுகிறது. அதைத் தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அறிவித்துள்ள இறைமக்கள் மாமன்றம் 2021-23 கடவுள் உலகத்தில் உள்ளவைகள், குறிப்பாக மனிதரை தன் சாயலாக படைத்து அனைத்தும் நல்லது என கூறும் விவிலியத்தின் வார்த்தைகள், இவைகளுக்கென்று பொருள் காண தூய ஆவியானவரின் துணையை நாடுகிறது. மனிதர்கள் இவ்வுலகில் உடலோடும் உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் நலமாக வாழ வேண்டும் என்பதே இறை திட்டம். ஆன்மா என்பது இறை ஆற்றல். அதை கண்ணால் பார்க்க முடியாது. பார்க்கக்கூடிய மனித உடலிலும் செயல்களிலும் இறை ஆற்றல் சிறப்பாக பரவி கிடக்கிறது என்பது கிறித்தவ நம்பிக்கை. ஆகவே மனித வாழ்க்கை மிகச் சிறப்பானது. கடவுளின் படைப்பான இவ்வுலகம் மதிப்பு மிக்கது. கடவுளையும் உலகிலுள்ள படைப்புகளையும் மனிதரது உடலையும் ஆன்மாவையும் அவர்களது வாழ்க்கையையும் பிரித்து பார்க்காமல் அனைத்தையும் இணைத்து பார்க்க கிறித்தவ நம்பிக்கை தூண்டுதல் தருகிறது. இத்திருச்சபை மண்ணுலக புகழார்வம் எதுவாலும் உந்தப்படவில்லை. மாறாக ஒரே ஒரு குறிக்கோளையே கொண்டுள்ளது. தேற்றுகிறவராகிய ஆவியார் காட்டும் வழியில் உண்மையை எடுத்துரைக்கவும், தண்டனை அளிப்பதற்கு மாறாக மீட்கவும், தொண்டு ஏற்பதற்கன்றி தொண்டு ஆற்றுவதற்குமே உலகிற்கு வந்த கிறித்துவின் பணியை தொடர்ந்து நடத்துவதே அக்குறிக்கோள். இவை பற்றி தொடர்ந்து சிந்திக்க உதவுவதே இல்லந்தோறும் மறைக்கல்வி ஆகும். இன்னும் ஆழமாக தொடர்ந்து சிந்திப்போம், உரையாடுவோம். நன்றி, வணக்கம்.